Kingdom of God Church, I bring warm greetings. இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வருவது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உங்கள் யாவரையும் சந்திப்பது விசேஷமாக. ஐயா அவர்கள் ஞாபகம் வைத்து கரெக்டாக சொல்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அனுபவங்களை அவர்கள் சொல்கிறார்கள். அதை கேட்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கும் ஐயாவை சந்தித்தது ஞாபகம் இருக்கிறது. இதே போல் ஒரு சண்டே ஐயாவுடைய ஆலயத்துக்கு வரவும் அவர்களும் அம்மாவை என்னை உபசரித்தது ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அப்பவும் நான் இதே மாதிரி வந்து பிரசங்கம் பண்ணிட்டு உடனே ஓடிட்டேன். ஆமாம், சண்டேஸில் வரும்போது நியூயார்க், நியூ ஜெர்சியில் அந்த மாதிரி தான் பல இடங்களுக்கு கர்த்தருடைய கிருபை, அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஐ ரியலி வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் திஸ் வண்டர்ஃபுல் சர்ச். கடந்த ஒரு வருட காலமாக நீங்கள் ஆலயத்தை ஆரம்பித்து இந்த ஆலயம் சிறப்பாக நடந்து வருகிறது பார்க்கிறது சந்தோஷம். சின்னவன் ஆயிரும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். நிச்சயமாய் சிறு கூட்டத்தை பெருங்கூட்டமாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இந்த தேசத்திலே பல நம்முடைய தமிழ் மக்கள் உண்டு. தமிழ் மக்கள் நிறைய பேர் இங்கிலீஷ் சர்ச்சில் எல்லாரும் இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தமிழுடைய அடையாளமே நம்முடைய தமிழில் பாடல்களை பாடி ஆராதிப்பது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல தமிழ் ஆராதனை வைத்திருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். So glad that you have this wonderful service. நான் என்னன்னா, நீங்கள் உண்மையாகவே தைரியசாலிகள். ஏனென்றால் சாப்பிட்டு முடித்த உடனேயே தூங்காமல் உங்கள் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்தை கடவுளுக்கு கொடுப்பது ஒரு பெரிய கிருபை. நான் ஏன் இதை முன்னறிவிப்பாக சொல்கிறேன்னா, எனக்கு தெரியும் டாக்டர் சிந்தியா மற்றும் இங்கே இருக்கிற அருமையான போதக பிதாக்கள் அருமையாய் பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று பிடிக்காது, பிரசங்கத்தில் தூங்குவது. இப்படிதான் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாலிபன் தூங்கி விட்டான். பாஸ்டருக்கு ரொம்ப கோபம். அந்த வாலிபனை பார்த்து சொன்னார், நான் பிரசங்கம் பண்ணுறேன், உனக்கு தூக்கமா? அந்த வாலிபன் எழுப்பி நிற்க வைக்கப்பட்டான். பாஸ்டர் அவனை கடும் கோபத்தில் கேட்கிறார். அப்போ அந்த வாலிபன் சொன்னான், பாஸ்டர், அன்னைக்கு பவுல் பிரசங்கிக்கும் போது ஒரு வாலிபன் தூங்கினாரு. என்ன அர்த்தம்னா, பவுல் பிரசங்கிக்கும் போதே தூக்கம் வரும் என்றால் ஆல்வின் தாமஸ் பிரசங்கிக்கும் போது வராதா? உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் ரீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ரொம்ப இந்த பியூஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பொதுவாக இந்த பியூஸ் எல்லாம் முதுகுக்கு கீழே வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் முதுகுக்கு மேல் வரைக்கும் இருக்கிறது. அதனால் யாரும் ஜெபிக்க வேண்டாம், கண்களை மூடி ஓரமாக சாய்ந்து ஜெபிக்க வேண்டாம் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இந்த பாஸ்டர் சொன்னாரா, அவன் தூங்கினான், ஆகவே மேலே இருந்து விழுந்து செத்தான், நீயும் தூங்குனா தூங்குனாரான். ஆனால் இந்த வாலிபன் விடுறான் இல்லை. அவன் சொன்னான், அப்படியே அவன் மரித்தாலும் பவுல் அவன் மேல் விழுந்து அவனை உயிரோடு எழுப்பி விட்டாரே. பாஸ்டர் சொன்னாரா, பவுலுக்கு மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற பாக்கியம் இருந்தது, எனக்கு மரித்தவர்களை டிஸ்பேட்ச் பண்ணுற பாக்கியம் இருக்கிறது. இதுக்கு மேலே யாருக்காவது தூக்கம் வரும்? தூங்கக்கூடாது. Hallelujah. And I am so glad that this church is growing, and I'm praying that this church, எனக்கு எப்போதுமே I love to go and encourage churches which are growing, churches which are young. பெரிய சபைகள்லையும் எனக்கு பேச முடியும், ஆனால் சிறு சபைகளை போய் உற்சாகப்படுத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். This is not a small church, the vision is big. Today you are small, but the vision is big. How many of you believe it? Say amen. Amen. Amen சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆரம்பம் அற்பம். ஏன்னா ஆரம்பிக்கும் போது எல்லாருமே அற்பமாக பார்ப்பாங்க. நாங்கள் சர்ச் ஆரம்பிக்கும் போது ஒரு பேஸ்மெண்ட்டில் ஆரம்பித்தோம். இப்போ எல்லாரும் அந்த மழை வந்து எங்கள் பேஸ்மெண்ட்டில் தண்ணி நிரம்பும் போது எல்லாரும் வந்து இந்த சர்ச்சு நடக்காது, இவங்க தப்பாக ஆரம்பிச்சிட்டாங்க, இதில் கூட்டமே இருக்காது, தண்ணி வந்தோன்னா யாருமே வரல சர்ச்சுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அவர் தூங்கினார்னா அவரே வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ஆனால் அந்த நாட்களில் அப்போ தான் அந்த உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையான்ற அந்த பாடலை நான் எழுதினேன். காரணம், அந்த நாளில் நான் சர்ச்சில் உட்காந்து என்ன ஆண்டவரே ஆரம்பித்தேன், ஆனால் கூட்டம் வரலையே, அவ்வளோதான், நான் இழுத்து கதவை சாத்த வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும் போது அந்த தண்ணிக்குள்ளே ஒரு வயசான பாட்டியம்மா உட்காந்து காலை சலக்குன்னு ஆடிட்டு இருக்கிறாங்க. எனக்காக ஒரே டிஸ்டர்ப் என்னன்னா, ஜெபிக்கிறோம், இந்த பாட்டியம்மா உட்காந்து புரியாமல். இந்த தமிழ்நாட்டிலலாம் இந்த எல்லா சபையிலையும்
வயசான பாட்டிமாக்கு சில பேர் வந்து சர்ச்சில் டெய்லி வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த பாட்டிமா வந்து காலை தண்ணிக்குள்ளே அசிக்கிட்டு ரேஸ் சவுண்ட், எனக்கு டிஸ்டர்பன்ஸ். நான் அப்போது ரொம்ப இதாக யோசிச்சுட்டு இருக்கிறேன். அந்த அம்மா ஒரு ஜெபம் பண்ணுறாங்க, இயேசு சாமி எங்கள் பாஸ்டருக்கு ஞானஸ்தான தொட்டி இல்லைன்னு சர்ச்சையில் ஞானஸ்தான தொட்டியா மாத்திட்டியா, நீ ரொம்ப நல்லவர் அப்படின்னுச்சு. இப்போ எனக்கு என்ன சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. ஏன்னா அந்த faith that she had, I was looking at the cloud dark, but she was looking at the silver lining. ஒரு நெகட்டிவ்ல ஒரு பாசிட்டிவ் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அன்பான பிள்ளைகளை, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு சின்ன பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடிட்டு அதுக்கு பிறகு நம்ம செய்திக்குள்ள போலாமா? செய்யலாமா? உங்கள் அனுமதியோடு ஒரு நிமிஷம் எழுதி நிற்கலாம். Thank you, Jesus. Hallelujah. வாருமையா போதகரே, வந்தென்னிடம் தங்கீரும். வாருமையா போதகரே, வந்தென்னிடம் தங்கீரும். சேருமையா பந்தீரில், சேருமையா பந்தீரில். சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். ஒளிமங்கி ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமனே வாருமையா. கழித்திரவு காத்திருப்போ, கழித்திரவு காத்திருப்போ. காவலனே கருணை செய்வார், காவலனே கருணை செய்வார். Thank you, ஆண்டவரே. உம்முடைய திவ்ய பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். We welcome you in the house of God. We welcome you to this wonderful Kingdom of God Church. Lord, I thank you for this privilege this evening to come and share the word of God. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பலனை கொண்டு வரட்டும் சுவாமி. I am just the mouthpiece, Lord. You are the voice. You are the voice. I pray that you will speak to your children and you will strengthen them. Give you glory, honor and praise. In Jesus' mighty name we pray. Amen. 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 Please be seated in the house of God. அன்புதேவ ஜனமே, I know and I've heard Dr. Cynthia நிறைய வசனங்களால பேசுகிறவங்க. It's a word-based church and I'm so glad I'm here bringing the word of God. ஆண்டவருடைய கிருபையினாலே இன்னைக்கு காலையில் ஊழியர்களை முடிச்சுட்டு உங்கள் மத்தியிலே இருக்கிறது கிருபை. And I believe in the evening சில பேருடைய கெப்பாசிட்டியை ஆண்டவர் இன்க்ரீஸ் பண்ண போகிறார். Somebody say amen. நீங்கள் அடிக்கடி என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஜீவனோடு இருக்கிறீர்கள், நீங்கள் விழித்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்வேன். ஆமென் சொல்றீங்களா? பக்கத்தில் உங்களை திரும்பி பார்த்து சொல்லுங்க, கெப்பாசிட்டி. அடிக்கடி உங்கள் பக்கத்தில் யார்கிட்டயா நீங்கள் பேச வேண்டியது இருக்கும். ஆகவே பக்கத்தில் உங்களை பாகிஸ்தானை நினச்சிடாதீங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, build your capacity. Amen. எல்லாரும் ஒரு நல்ல டீப் பிரெத் எடுங்க பார்ப்போம். ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறாதீங்க. ரிலீஸ் பண்ணீங்களா?
ரைட். இன்னொரு தடவை நல்ல டீப் பிரெத் எடுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. ரைட். நான் யோகா கிளாஸ் நடத்தல, பட் you know when you are breathing in, you are expanding your lungs. நீங்க எவ்வளவு breathe in பண்ணீங்களோ அவ்வளவா உங்க lungs expand ஆகுது. நான் சில நாட்களுக்கு முன்பாக எனக்கு நல்ல கோல்டு பிடிச்சு I had a kind of a pneumonia attack. அப்போ அந்த லங்ஸ் உடைய ஸ்பெஷலிஸ்ட் நான் போயிருந்தப்போ அந்த ENT டாக்டர் என்னை பார்த்து அவர் சொன்னார், யூ நீட் டு டேக் ப்ரீதிங் எக்ஸசைஸ். அவர் சொன்னார், யூ ஆர் அ சிங்கர் ரைட்? நான் சொன்னேன் ஆமாம். அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், டிட் யூ எக்ஸ்பேண்ட் யுவர் லங்ஸ்? ஆமாம், எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் கொயரில் பாடும்போது நான் வளர்ந்தது CSI சென்ட் ஜேம்ஸ் சர்ச் ஐநாவரத்தில். அப்போ நாங்கள் கொயரில் இருக்கும்போது எங்களுக்கு கொயரில் சொல்லிக் கொடுத்த அந்த ஜேபஸ் அங்கிள் அவர் பியானோவில் நோட்டை பிடிச்சிட்டு he will ask us to breathe in and then breathe out. breathing exercise. அதே மாதிரி ஒரு பெரிய அந்த ஹிம்னல் பாட்டு புஸ்தகத்தை எடுத்து எங்கள் வயிறு மேலே வைக்க சொல்லுவார். வயிறில் வச்சுட்டு then we have to breathe in. we have to push that book as much as possible. அந்த breathing exercise ஏன் பாடும்போது ரொம்ப அழகாக பாடணும்னு சொன்னால் breath control ரொம்ப அவசியம். அந்த breath control வேணும்னு சொல்லி சொன்னால் you need to have good lung capacity. அந்த கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி தான் நல்ல பாடகர்கள் பாடுவார்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் மூச்சு விடாமல் பாடுறாருன்னா he has a very good lung capacity. மூச்சு விடாமல் அவர் பாடுவார். அதே மாதிரி பெரிய பெரிய சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டுக்கு நடுவில் they will not put a dot. நீங்கள் மியூசிக்கல் நோட்ஸில் டாட் போட்டால் அந்த இடத்துல அது ரெஸ்ட்னு அர்த்தம். சேலானா ரெஸ்ட். ஸோ பாட்டில் ரெஸ்ட் விட வேண்டிய இடம் இருக்குது. ஆனால் பாட்டில் நடுவில் சாப்பியாக பாடக்கூடாது. அது ஒரு லைனை ஃபுல் பிரெத் கண்ட்ரோலில் அந்த லைனுடைய ஃபுல்லாக பாடி முடிக்கும். இதுதான் மியூசிக்கல் நோட்டேஷனில் பிரெத் எடுக்க வேண்டிய இடத்துல மட்டும்தான் பிரெத் எடுக்கணும். அப்படின்னா அந்த லங்குடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் லங்ஸ் உடைய கெப்பாசிட்டியை கர்த்தர் இன்க்ரீஸ் பண்ண வைக்க போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? I want you to turn your Bible to Isaiah chapter 54 and verses 2 and 3. Isaiah chapter 54, ஏசாயா 54 அதிகாரம் 2-3 வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். Isaiah 54 verse 2 and 3. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். Enlarge the place of your tent and let them stretch out the curtains of your dwellings. Do not spare, lengthen your cords and strengthen your stakes, for you shall expand to the right and to the left. There are things that only become possible when we stretch and make room for enlargement. பக்கத்துல யாரையாவது பார்த்து சொல்லுங்க, stretch. இல்லையே, கேட்கலையே. நீங்க ஸ்ட்ரெச்ன்ற வார்த்தையை இவ்வளோ சின்னதாக சொல்லுவீங்க நான் நினைக்கவே இல்லை. ஸ்ட்ரெச்னா கொஞ்சம் இழுத்து சொல்லுவோம். ஸ்ட்ரெச். இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் இழுத்து சொல்லுங்க. Why is he stretching his sermon so long? சீக்கிரம் முடிச்சது, கவலைப்படாதீங்க. ஒரு பாஸ்டர் டெய்லி ஒவ்வொரு தடவை சண்டையும் அவர் எழுப்பி மேடையில் வந்த உடனே ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் அப்படியே கண்ணை மூடி ஜோம் பண்ணி தான் மெசேஜ் ஆரம்பிப்பாங்க. உங்கள் பொண்ணுக்கு ரொம்ப she became inquisitive. ஸோ டேடி வீடு வந்தோடனே பாஸ்டர் தலைவர்கிட்ட வந்து கேட்டுச்சான், டேடி நீங்கள் எவ்ரி டைம் யூ கோ ஆன் த ஸ்டேஜ் டு ப்ரீச் யூ க்ளோஸ் யூர் ஐஸ் அண்ட் யூ ப்ரே ஃபார் 10 seconds. வாட் இஸ் இட்? உடனே அந்த அவர் சொன்னார், லார்ட் யூ ஆர் இன் ஹெவன், ஐ எம் இன் எர்த். Let my words be small, let my words be short and your grace be abundant. அந்த சின்ன பொண்ணு சொல்லிச்சான், why hasn't Jesus heard your prayer? புரிஞ்சவங்க மட்டும் தான் சிரிச்சிங்க. அல்லேலூயா. என் மகன் இப்போ எனக்கு ரொம்ப கண்ட்ரோலிங். அவள் ஹில்சாங் போய் படிச்சுட்டு வந்தால
அதனால முன்னாடிலாம் நான் பார்த்தீங்கன்னா அப்படியே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போகிறதுனே தெரியாது. இப்போல்லாம் கரெக்டாக என் மகன் என்னை பார்ப்பா, முதல்ல வாட்சை பார்ப்பா, அடுத்தது கிளாக்கை பார்ப்பா, அடுத்தது அவங்க அம்மாவை பார்த்தாலே எனக்கு தெரியும் அப்பா ரொம்ப ஓவர் போட்டு போகிறாங்க. அநேக நேரங்களில் காரணத்தோட ஸ்ட்ரெச் பண்ணால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. There is a reason for stretching. God says, enlarge the place of your tent. Let them stretch out the curtains of your dwellings. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற இந்த அருமையான தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்லுகிறார், you have to start stretching your faith. You have to start stretching your life to accommodate God's things in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சில விசாலங்களை அவர் தரும்படிக்கு உங்களுடைய பார்வையை, கண்ணோட்டத்தை விஸ்தாரமாக்க சொல்லுகிறார். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடி ஒன்று இருக்கிறது. அதுல இருக்கிற சயின்டிபிக் ஃபைண்டிங் என்ன தெரியுமா? as much as you pay attention, அதுக்கு பேர் observer effect ன்னு சொல்றாங்க. observer effectனா என்ன? நான் இந்த புல்பிட்ல வந்து நிக்கிற வரைக்கும் இந்த புல்பிட் எப்படி இருக்குது, இதனுடைய ஸ்டெபிலிட்டியை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. as long as I was sitting there, I never observed anything about this pulpit. But when I came and stood in the dais on the pulpit, எனக்கு இதை பிடிச்ச உடனேயே இது மேல ஊனணுமா வேண்டாமா, இது இருக்குமா, இது எவ்வளவு நேரம் தாங்கும், ஆடுதே, எந்த பக்கம் அதை திருப்பணும். I have to expand my observation and my perception and all the things concerning it. It's called observer effect. எதையாவது ஒன்று கூர்ந்து பார்த்தா நம்முடைய மனதிலே அதை குறித்ததான எண்ணங்கள் விரிவாகும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அக்ரிணை பொருட்களை நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததை நம்ம அப்சர்வ் பண்ண மாட்டோம். So our mind will not expand. My question is, how is it with God? Do we expand our thinking to think about God? I mean, we can go through the motions by coming to the church, singing the songs, hearing a sermon, going back home. But what is the level of our understanding of the Word of God? நம்முடைய மனது விசாரமா இருக்குதா? நம்முடைய கூடாரமாகிய நம்முடைய வீடு, நம்முடைய எண்ணங்கள் விசாரமா இருக்குதா? Today many people, they come to a vast church with narrow mindset. We need people of God to have a broad mindset. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? I mean, what was Jesus doing on this earth for 3.5 years? His vision was so big. He was so inclusive. He will sit and eat and dine with the sinners. அவருடைய விஷன் எப்படி இருந்துச்சு பாருங்க. அவர் கூடாரத்தை எல்லைகளை விஸ்தாரமாக்கி வச்சிருந்தாருங்க. He wasn't finding ways how to not allow people inside the church. He was finding ways to get the people inside the church. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? Are you ready? Are you ready? Tell your neighbor, stretch. Allah இழுத்து சொல்லுங்க, stretch. Expand சொல்லுங்களே, expand. I believe this is a sermon that God is speaking to people who are who have been in a season of stretching. Stretching means going beyond your limits. Stretching means God asking you to go bigger than what you are, to think higher than what you have been, and to start working out things in a greater and a bigger measure. 20 years ago, when I started a church in the basement of a building, the Lord gave me a vision of doing a very big concert. எனக்கு அதை வந்து comprehend பண்ணவே முடியல, because we are just 8 months old, and September 22nd I'm in Israel in the Garden of Gethsemane, where Jesus fell down face flat and he was crying to the Father. And the travail நிறைந்த அந்த இடத்துல I am crying for the revival of the nation of India. ஆண்டவர் impressed upon my heart, ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடத்தணும். நானே அப்போதான் சர்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். எங்களுக்கு மாதம் எங்களுடைய சபையினுடைய அந்த இடத்துக்கான ரெண்ட்
அந்த 20,000 பே பண்றது எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஆல் தி 4 weeks ஆஃபரிங் இன்க்ளூடட். அந்த மாதிரி நேரத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு விஷன் கொடுக்குறாரு, லட்சங்களை செலவு பண்ணி ஒரு பெரிய ஈவெண்ட்டை யூத்துக்கு நடத்தணும்னு சொல்லி. Even though it was not in my capacity, when the Lord gave me the vision, I had to agree with Him and expand and stretch my faith. யாராவது ஆமென் சொல்லுங்களா? Come on, turn to your neighbor and say, stretch your faith. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உங்க நேபர்கிட்ட சொல்லனா பரவாயில்லைங்க, நீங்க என்ன வீட்டில் ஏதோ உலகமுகா யுத்தத்தை முடிச்சுட்டு போடுங்க. சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ் பேட்டில் ஆஃப் பானிபத் வீட்டில் முடிச்சுட்டு வந்தீங்களா? ஏன்னா கணவன் மனைவியை பார்த்துக்கவே மாட்டேங்க. நான் ஒரு இடத்துல போய் பக்கத்தில் இருக்கவங்களை திரும்பி பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்ல சொன்ன பாஸ்டர். அப்போ கணவன் மனைவியை பார்த்து சொன்னார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராங்க. அவர் சொன்னதுலேயே விளங்குச்சு அவர் எப்படி ஆசீர்வதிச்சார். அதை விட ஒய்ஃப் சொன்னது தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த அம்மா இவரை பார்த்து திருப்பி சொல்லு, கர்த்தர் உண்மை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொன்னாங்க. வார்த்தை ஒன்று தான், அர்த்தம் சொல்கிற விதத்திலே டிஃப்ரென்ஸு. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்கள், ஸ்ட்ரெச் யுவர் ஃபெய்த்னு சொல்லுங்களேன். ஸ்ட்ரெச் யுவர் ஃபெய்த், ஸ்ட்ரெச் யுவர் ஃபெய்த், பிகாஸ் காட் வாண்ட்ஸ் டு எக்ஸ்பேண்ட். அந்த நாளில் எனக்கு அது விளங்கலை, என்ன ஆண்டவரே, ஆனால் நம்புகிறேன் ஆண்டவரே. சரிங்க, அந்த மீட்டிங்காக ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பிக்கிறோம். நான் என் மனைவி பிள்ளைங்க we stayed in the church. அன்னைக்கு பயங்கரமான மழை. we were staying inside the church. ஒரு தூண் பக்கத்தில் உட்காந்து திடீர்னு பார்த்தா ஈரமாக இருந்துச்சு. என்னடா ஈரமாக இருக்குன்னு எழுப்பி பார்க்குறேன். பார்த்தா அந்த நோவின் காலத்தில் பூமியின் ஆழங்களெல்லாம் திறந்தது அப்படின்ற மாதிரி எங்களுடைய அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற டைல்ஸ் எல்லாம் திறந்து உள்ளிருந்து குபுகுபுன்னு தண்ணி வருது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி படிக்கட்டுல இருந்து இறங்கி உள்ள வருது, கீழே இருக்கிற டைல்ஸ் வழியா வருது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக எங்கள் சர்ச்சு ஃபுல்லாக தண்ணி. What do you do when God gives you a big vision and there is an attack on your faith? Do you call it off? ஆண்டவர் சொல்றார், நான் அதுக்குள்ளே எங்கள் சர்ச்சில் சொல்லிட்டேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மீட்டிங் பண்ண போகிறோம், இது ஒரு பெரிய எழுப்புதல கொண்டு வர போகிறது. 2006 செப்டம்பர் போயிட்டு வந்து அக்டோபர் 1 இருந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பிக்கலாம்னா instead of stretching we were only contracting. இருந்த சபையில் அந்த ஆத்துமாக்களும் காணோம். What do you do when God asks you to expand? Somebody said amen. I want you to turn your Bibles to another instance in the Bible, Matthew chapter 14. மத்தேயு 14 அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை ஒரு பயணத்துக்கு அனுப்புகிறார். He begins them on a journey, and this is exactly what happens. Matthew chapter 14 verse 24 to 29. The boat was in the middle of the sea, tossed by the waves, for the wind was contrary. Somebody say contrary. என் கேள்வி என்னன்னா, இயேசுசாமி சொன்ன பயணத்துல புயல், அவர் கொடுத்த தரிசனத்துல புயல் வீசுமா? அவர் ஏற்படுத்தின குடும்பத்துல புயல் வீசுமா? அவர் கொடுத்த வேலையில பிரச்சனை வருமா? அவர் தானே ஆரம்பிச்சு விட்டாரு, அவர் தானே இந்த ஜேர்னியை எனக்கு துவக்கி கொடுத்தார். அவர்கிட்ட ஜெபம் பண்ணி தான் இது எனக்கு கிடைச்சது. Will I face contrary things? Will I face contrary winds? Yes, you will face. Yes, we will face contrary winds. என்கிட்ட 3 பேர் அப்போ வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. 3 பேரும் அட் அ டைம் லீவ் போட்டானுங்க. கொடுமை என்னன்னா, 3 பேர் எனக்கு லீவ் லெட்டர் கொடுத்தானுங்க. As I am suffering from fever, I need to take 1 month leave. ஃபீவருக்கு யாரா 1 மாதம் லீவ் போடுவான்? இந்த அடிச்சான் காப்பின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டான், அடுத்த 2 பேரும் அதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டாங்க. அவங்களுக்கு அந்த தண்ணி வந்த பிறகு இதுக்கு மேலே இவரோட இருந்து பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஸோ லிட்ரலி ஐ ஹேட் நோபடி டு பேஸ் த போஸ்டர்ஸ். ஸோ வெளியிலேருந்து ஒரு ஏஜென்ட்டை கொடுத்து அவன்கிட்ட போஸ்டர் கொடுத்தா, அவன் போஸ்டர் ஓட்டுறதுக்கு கொண்டு போனவன் அந்த போஸ்டர் தொடர்ந்து அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு அசுத்தாவி விலகி ஓடி போயிடுச்சு. அவன் அலக்கழிச்சு கீழே விழுந்து போஸ்டர் ஒட்டவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக காலில் பார்த்தா போஸ்டர் ஒட்டாமல் இருக்குது. 5000 போஸ்டர். நான் என்னுடைய அசிஸ்டண்ட்டு எங்கள் சர்ச் பிலிவரத்தனை கூப்பிட்டு மோட்டர் பைக்கில் உட்காந்து பின்னாடி பக்கத்தில் நான் இந்த பக்கத்தில் பேசி இந்த பக்கத்தில் போஸ்டரு 2த்தையும் எடுத்து என் மீட்டிங்கு நானே போஸ்டர் ஓட்ட போயிட்டு இருக்கிறேன். அப்போ பிரசவக்கா ஹைரோடில் போஸ்ட் ஓட்ட போனப்போ விடிகால 5 மணி அங்கே ஒரு சிட்டிசன் குடிமகன் வந்தான். அந்த பக்கமாக அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த போஸ்டர் கிட்ட வந்தான். என்ன இது அப்படின்னா, உடனே எனக்கு கூட இருக்கிற பையன் வர்ஷிப் கான்செப்ட், வர்ஷிப் பிரிகிற மாதிரி சொல்லு அப்படின்னா, உடனே கூட இருக்கிறவன் அவன் எட்டப்பன் அவன் சொல்கிறான், பாட்டு கச்சேரி
அவன் கேட்டான், அந்த சிட்டிசன் கேட்டான், யார் வர்றது? எஸ்பிபியா அப்படின்னா. அவன் அப்போ கூட சுதாரிச்சுக்கிட்டு, நம்ம அண்ணன் மஃப்டியில் வந்திருக்கிறாரு, இவர் போட்டு கொடுக்கூடாதுன்னு யோசிக்க கூடாது, இவர் தான். அந்த சிட்டிசன் தெரிஞ்சிட்டான். அவ்வளோ நேரம் அவனுக்கு இருந்த மொபே இறங்கிருச்சு. அவன் நேரம் அப்படியே ஃபார்வர்டு போனான். அந்த போஸ்டரை பார்த்தான், கோட்டு சூட்டு போட்டு அப்படியே நிற்கிறேன். அப்படியே ரிவர்ஸ் வந்தான், முண்டாமணியன் போட்டுக்கிட்டு வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கையில் பேஸ்ட்டும் போஸ்டரும் நிற்கிற என்ன பார்த்தான். என்னப்பா அதில் சோக்காக்கிற இப்படிக்கிறியாப்பா? எனக்கு என்னமோ பிசாசே குவார்டர் அடிச்சு வந்துடுது, என்னை பார்த்து கேலி செய்வது போல இருக்கு. When you are called to expand and contrary things happen, ஆண்டவர் தான் இந்த பயணத்தில் போக சொல்றாரு. ஆனால் இந்த பயணத்தில் போகும்போது contrary events, எதிர்காற்று வீசுகிறதுங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுடைய லைஃப்ல சில எதிர்காற்றுகள் வீசலாம், உங்க வேலையில எதிர்காற்றுகள் வீசலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேருடைய ஜாப்ஸ் ஆர் ஜியோபடைஸ்ட். அது எல்லா ஃபீல்ட்ஸையும் பாதிச்சுக்கிட்டு இருக்குது. அது மெடிசனாக இருந்தாலும் சரி, ஈவன் லா, கோர்ட்ஸில் பீப்புள் டோன்ட் கோ டு கோர்ட்ஸ். ஏஐ அவங்களுக்கு என்ன செக்ஷன்ல எப்படி ஆர்கியூ பண்ணணும்னு சொல்லி ஏஐ எடுத்து கொடுத்துருதுங்க. அட்வொகேட்டை போக வேண்டிய அவசியமே இல்லை. So many things are being taken over by the world and the systems of the world, but there are very few people who are willing to trust God and expand their faith in God. Somebody said amen. அந்த கூட்டம் தான் இன்னைக்கு சர்ச்சில் உட்கார்ந்துருக்கு நான் நம்புறேன். You and I are the people who are willing to expand our faith. We still believe in God. We still believe in the faith in God. அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஏலம் நாங்க மீட்டிங் நடத்தணும். முந்தின நாள் எங்களுக்கு அந்த ஸ்டேஜ் லைட்லாம் போட்டுட்டுருக்குறாங்க. அங்கே D2 அண்ணா சாலை போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தவர், he was a fanatical religious organization connected man. So he canceled the event. What do you do? God said expand. ஒரு 120 பேர் இருக்கிற சபையில் இருக்கிற நாங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கான பெரிய ஸ்டேஜுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு. பெங்களூர்ல இருந்து பெரிய பெரிய ட்ரக்கில் வந்துருச்சு. What do you do when God told you to expand and contrary events? இந்த சீஷர்கள் போன படகுல எதிர்காற்று அடைக்கிறது, கடல் அலைகளிலே இவருடைய படகு அலை மோதுகிறது. All fishermen are screaming they are going to die. அவர் தான் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சார். என்னுடைய லைஃப்ல அது மாதிரி பல காரியங்களை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த நேரத்தில் something that Lord told me and my wife, யாருமே எனக்கு உதவி செய்ய, நாங்கள் 2 பேர் போய் கமிஷனர் ஆஃபீஸில் முந்தின நாள் நைட் உட்காந்து ஈவினிங் உட்காந்துட்டு இருக்கிறோம், காலையில் உட்காந்துருக்கிறோம். இப்போ பாப்பாரு கமிஷனர், அப்போ பாப்பாரு கமிஷனர். கடைசியாக கமிஷனர் கூப்பிட்டு கேட்டார், என்ன பண்ண போறேன்? நான் சொன்னேன், நிறைய பேர் ஆல்கோஹால் அடிமையாக இருக்கிறாங்க, ட்ரக்ஸில், அவங்கள வெளியே கொண்டு வரதுக்காக இந்த ஈவெண்ட் நடத்துகிறேன் சார். இது ஒரு மியூசிக்கல் ஈவெண்ட். அதே நேரத்தில் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, இந்த பக்கம் இன்னொரு ஒரு ரிலீஜியஸ் ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. ஆனால் அது நடுவில் YMCA ராயப்பேட்டால ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த கமிஷனர் கொடுத்தாரு. அந்த நாளில் இருந்து ஆண்டவர் ஏராளமான வாலிபர்களை ஃப்ரீடம் மூலமாக ரட்சித்து வருகிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? காலையில் சர்வீஸில் நான் போட்டு காமிச்சோம் எப்படி ஆண்டவர் நாக்பூர்ல அந்த மொழி தெரியாது, நான் ஒரு தமிழ் ஆனால் ஹிந்தி பாஷை பேசுகிற அந்த இடத்துல 3000 பேர் வந்தா பெரிய விஷயம் சார்னு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் சொன்னாங்க. 25000 பேர் வந்தாங்க. 6000 வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. யாரோ ஒரு பெரிய ஆமென் சொல்றீங்களா? அன்னைக்கு அந்த சின்ன அந்த அண்டர் கிரவுண்ட் சர்ச்ல இருக்கும்போது, if I had believed, if I had not stretched my faith, we wouldn't have grown and become what we are. நீங்க நெஸ்டான ஒரு பக்கம் சோஷியல் ட்ரஸ்ட் மூலமா டெய்லி 250 500 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். விடோஸ்க்கு மிராக்கிள் பாக்ஸ்னு எவ்ரி மந்த் கொடுக்குறோம். அப்புறம் வீல் சேர்ஸ் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். கேர்ள் சைல்டுடைய சேஃப்டிக்காக பல ஹோம்ஸ்க்கு போய் we are taking classes for them, protecting them, asking them questions whether they are being abused in those places. இப்படி பல வேலைகளை செய்யணும். இது ஒரு பக்கம் சோஷியல், ஒரு பக்கம் மினிஸ்ட்ரி, ஒரு பக்கம் மீடியா, இன்னொரு பக்கம் மிஷன்ஸ் நார்த் இந்தியா, இன்னொரு பக்கம் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ். இது எல்லாம் பண்ணுவதற்கு I had to expand my faith in God. சத்தமோ ஆமென் சொல்லுங்க. இல்ல நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நீங்க என்னுடைய சரீரபரமான எக்ஸ்பான்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இது எவர் பிரெக்னன்ட் நெவர் டெலிவரி. நான் இப்படி குண்டாயிருப்பதற்கு காரணம் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற என் மனைவி. நல்லா சமைச்சு இப்படி குண்டாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, பா 100 பேர் ஸ்டேஜில் இருந்தாலும் உங்களை மட்டும் தனியாக தெரியணும்ப்பா, அவங்களுக்காகவே நான் இப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறேன்.
கூட்டத்தில் தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு என் மனைவி யோசனை தெரிஞ்சு ஜோக்ஸ். நான் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுறதுல இப்படி ஓடுறதுல ஐ டோன்ட் ஹேவ் அ ஃபிக்ஸட் ஷெட்யூல், ஸோ ஐ மிஸ் மை எக்ஸசைஸ். பட் ஸ்டில் எனக்கு இங்கே அமெரிக்காவுக்கு வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே சாலட்லாம் சாப்பிட்டு ஸ்டேக்கும் சாப்பிட்டு அரிசியை அவாய்ட் பண்ணி நல்லா என்னுடைய கோட்டெல்லாம் லூஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் டைட்டாக இருந்த கோட்டுங்க, நம்புங்க. நான் எக்ஸ்பேன்ஷன்லேருந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிருக்கிறேன். ஆனால் ஊழியம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? Now turn to your neighbor and say stretch. இப்படி எல்லாரும் இந்த போட்ல போயிட்டு இருக்கும்போது கடல் அலைகள் எதிராக வீசி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து சொல்றாரு, why are you afraid? ஆண்டவரை பார்த்தவொன்னே அந்த போட் ஆஃப் மீடியாக்ரிட்டியில் உட்கார்ந்துட்டு இருந்த அந்த எல்லாருக்கும் மத்தியில் ஒரே ஒரு மனுஷனுடைய ஃபெய்த் மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஸ்ட்ரெச் ஆகுது. And this man called Peter, அவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான், if it is you Lord, beckon me to come. நீரே ஆனால் என்னை இந்த கடலின் மேல் நடந்து வரும்படி செய்யும். எத்தனை பேர் நீங்க அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்க போறீங்க? எத்தனை பேர் போட்டை விட்டு வெளியே வர போறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, போட்டை விட்டு வெளியே வாங்க. நான் பார்த்துருக்கிறேங்க, நிறைய பேருடைய வீட்டில் அவங்க கவுச்சில் வழக்கமாக உட்கார்ற இடம் மட்டும் குழியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? வேலை முடிச்சு வந்து ஸ்ட்ரெயிட்டாக பச்சைக்குன்னு போய் அவங்க உட்காருவாங்க. கணவனுக்குன்னு ஒரு குழி இருக்கும், மனைவிக்குன்னு ஒரு குழி இருக்கும், பிள்ளைகளுக்கு என்று சொல்லி தரையெல்லாம் இருக்கும். We like our comfortable, comfy couches, right? We like to be in the same corner. அந்த இடத்துல வேற யாராவது உட்கார்ந்தாங்கன்னா நமக்கு பிடிக்காது, எந்திரி ஏன் இடம். சில பேர் சர்ச்சைக்கே அப்படி தான் வருவான். வரும்போதே அங்கே யாராவது உட்காந்துருந்தாங்கன்னா அவங்கள பார்க்குறேன், ஏன் இடம் நீ உட்காந்துருக்கிற. We like to be in the boat. We like to be in a safe zone. We always like to not walk into the unknown places. We like to be inside our cocoons. We like to be inside what is safe, known and reliable. Reliable according to our own mindset. But God is calling the church not to be in the safe zone, but to walk in the supernatural. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? Turn to your neighbor and say, I am ready for supernatural. Are you ready for the supernatural? I'm saying New York is such a big city. There are so many people here. அத்தனை பேர் இந்த சபைக்குள்ள வர முடியும். உங்க சபையினுடைய பேர் அவ்வளவு வல்லமையான பேர், Kingdom of God, which is what Jesus came and preached. The kingdom of God has come near you. The kingdom of God has come in you. The kingdom of God has come to you. He always preached about the kingdom of God. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தின் சபையாகிய நீங்கள் இந்த பட்டணத்தில் எக்ஸ்பேண்ட் ஆகணும். சொல்லுங்க ஆமென். Somebody turn to your neighbors and say stretch. Hallelujah. In Matthew chapter 14 verse 28 29, ஆண்டவரே நீங்க எனக்கு சொல்லுங்க, நீங்களே ஆனால் tell me to come to you on the water. ஆண்டவர் அவனை பார்த்து, he did not give a big sermon with a 3-point and a 5-point reminder how to walk on water, book வாசி அப்படின்னு எடுத்து கொடுக்கல. You have to go on a 40 days fasting ன்னு சொல்லல. He just told him come. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க come. என்னங்க எப்படி சொன்னாரு? ரொம்ப கேஷுவலான ரிப்ளை தாங்க ஆண்டவர் சொன்னாரு, come. That's it. come. அவ்வளவுதான். எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. When you want God to stretch the limitations, God's answer to you is come. சொல்லுங்க ஆமென். அப்படின்னா நான் எதுவுமே யோசிக்கிறேன், நான் தான் டிலே பண்றேன் போல இருக்கேன், நம்ம தான் டிலே பண்றோம் போல இருக்குல்ல. I just prayed for a worship leader in another church, and the girl says she's tormented by thoughts of failure. On stage, she can lead people into worship, giving them words of encouragement. Off stage, she's not able to expand her heart to believe in the name of Jesus for her own life. It's very easy to preach to others, when it comes to us, நமக்கு அது நடக்கும்போது, when contrary winds are blowing, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு everything wasn't easy for him. அவரை பார்த்து பேலியாளின் மனிதன் என்று சொன்னார்கள், வேசிக்கு பிறந்தவர் என்று சொன்னார்கள். They accused him in John 8 about so many things about what he was not. ஆனால் his vision was so big. In John chapter 9 அவர் சொன்னார், பகல்காலம் இருக்கு மட்டும் நான் என் நண்பருடைய
கிரியையை செய்ய வேண்டும் சொல்லிட்டு பிறவி குருடனே அவர் கண்களை திறக்கிறார். His vision was bigger. He was not deterred by the contrary winds. He was focused about stretching and expanding the kingdom of God. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மற்றவங்க பேசுறதே கேட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு என்னமோ நானே என்கிட்ட பேசுற மாதிரி இருக்குது. நான் உங்களை பக்கத்தில் பார்த்து சொல்லுவேன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க அப்படியே பார்க்கறதுக்கு யோசிக்கிறீங்க. சரி, என்ன பார்த்தாலும் சொல்லுங்க, நானே பேசினா நீங்களே பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? பைத்தியமா? ஏசப்பா, பிரியாணி சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க, கடவுள்கிட்ட நான் பேசினா அதுக்கு பேரு ஜெபம். இட் இஸ் பிரேயர். சாத்தான் கிட்ட நான் பேசினா அதுக்கு பேர் அதிகாரம். ஐ ஸ்பீக் இன் அத்தாரிட்டி. என்கிட்ட நான் பேசினா அது என்ன தெரியுமா அர்த்தம்? அதாங்க ஃபெய்த். பக்கத்தில் பார்த்து பேசுறீங்க, சொல்லுங்களேன், உங்ககிட்ட நீங்களே பேசுனீங்கன்னா நீங்க பைத்தியம் இல்லை, லூஸ் இல்லை, நீங்க நல்லவங்க தான். ஏன்னா உங்க ஃபெய்த் பில்ட் பண்ணணும்னா you have to speak to yourself. Say amen. Many times பெரிய பெரிய கான்செப்ட் முடிக்கும் போது எனக்கு நிறைய பெஞ்ச் மார்க்ஸ் வச்சிருப்பேன். இப்படி ஆங்கிள் வச்சிருக்கணும், இந்த டிராமால இப்படி வந்திருக்கணும், இந்த பாட்டை இப்படி வாசிச்சிருக்கணும். அந்த மாதிரி நடந்திருக்காது. என் மனசுல பயங்கர கஷ்டமா இருக்கும், ஏன் இதான் நடக்கல. நான் ஒரு தடவை அந்த கான்செப்ட் முடிச்சுட்டு பயங்கர கடுப்புல 35 lakhs ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய ஈவெண்ட் நடத்தி இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, சரியா கேப்சர் பண்ணலையே, அப்படி ரொம்ப பாரத்தோடு நடந்து வந்துட்டு இருக்கிறேன். அங்கே எடிட்டர் உட்காந்து அந்த விஷுவல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிறான். அதில் பார்த்தா ஜனங்க கதறி அழுகிறாங்க. நான் ஸ்டேஜ்ல இருந்து பெர்ஃபெக்ஷனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் கீழே இருந்து அவர் காரியங்களை நடத்தி போட்டிருந்தார். யூ ஹேவ் டு எக்ஸ்பேண்ட். ஆண்டவர் அங்கே முழங்கால் படிக்கிட்டு அழுது மன்னிப்பு கேட்ட, ஆண்டவரே, நான் ஒரு ஓசிடி ஃபெலோ, நான் எல்லாம் பெர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு பார்க்கிறேன், ஆனா நீங்க அப்படி பார்க்கல. அப்படி பார்த்ததுக்கு நான் ஊழியத்துக்கே வந்திருக்க முடியாது. Your heart was so big, you stretched so that I could be accommodated in your kingdom. Somebody say amen. Are you ready to stretch? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, are you ready to stretch? Peter was willing to stretch. He got out of the boat and started walking on the water. இந்த நேரத்தில் நீங்க சில பேரை கர்த்தர் ஒரு சூப்பர் நேச்சுரல் நடக்க வைக்க போறாரு. அதுக்கு உங்க ஃபெய்த்தை ஸ்ட்ரெச் பண்ண விரும்புறார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜெனசிஸ் 15 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஏப்ரஹாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தான். பட் he was not willing to stretch his imagination. ஆனா ஜெனசிஸ் 15ல ஆண்டவர் வீட்டுக்குள்ள இருக்கிற குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்த இந்த ஆபிரகாம கூடாரத்தை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தின் நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், அவைகளை என்ன கூடுமானால், I want you to count the stars. I want you to have a bigger vision. I want you to stretch your imagination. அப்போ அவர் என்ன பண்ணாரா, அதை பார்த்து அவர் விசுவாசித்தார். And that's when God counted him righteous. ஆபிரகாம் விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக கண்டார். Why? Because he was willing to stretch his imagination and see. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ஆபிரகாம் என்னை கண்டு களிகூர்ந்தார். He saw me and he rejoiced. எதை பார்த்தாரு? தூரத்துல ஒரு நட்சத்திரத்தை பார்த்திருக்கிறார். அந்த நட்சத்திரம் பயங்கர பிரகாசமா மின்னதை பார்த்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு தெரியுது, மேசியா தன்னுடைய சந்ததியில வரப்போகிறார். நட்சத்திரத்தை பார்த்து அவர் அகமகிழ்ந்தது காரணம், because he was able to see. When God told King David, the kingdom of God will never leave your lineage. Davidக்கு தெரியாது, the king of kings, the lion of the tribe of Judah is going to be born. In his lineage, a shepherd boy was willing to expand his faith to be accommodated as the king of the nation. எனக்கு ஒரே ஒரு காரியம் தாங்க, தமிழர்களும் இந்தியர்களும் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற டாப் கம்பெனிஸ்ல சிஇஓஸா இருக்கிறாங்க. What about the church? What about the church? There are many people employed.
But I am challenging you today, Kingdom of God Church, you got to become an employer. You got to become business heads. You got to become the people who will call the shots. You got to become the head and not the tail. Not just be content in becoming a CEO, not just being in the vice president post. I'm challenging you to think far ahead and far beyond. God wants our children to be raised up as champions. நான் நம்புறேன், விசுவாசிக்கிற உங்க பிள்ளைகளை கர்த்தர் செனேட்டரா, காங்கிரஸ்மேனா மாற்ற வல்லமை உள்ளவர். Why not? Why don't we challenge and raise from Kingdom of God people who will call the shots, lawmakers? Sada, the 7 mountains of politics, of religion, of media, arts and entertainment, sports, இது எல்லாத்துலயும் வந்து அவனுக்கு ஆட்களை பிடிச்சு வச்சிருக்கிறான். அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மின்னல் மாதிரி ஒரு டீபோன், அவரு என்னது ஒரு டீபோன் தானே, அந்த மாதிரி வந்து there are some exclusive people who stand up for Christ and speak about Jesus. நான் நம்புற விசுவாசத்துல வரப்போகிற நாட்கள்ல our children will stand tall and come in big positions. சொல்லுங்க ஆமென். யாராவது கையை வைத்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. Let your children rise up to become supernatural children, not just ordinary. Isaiah 8:18 படி நான் எக்ஸ்பேண்ட் பண்ண கேட்கிறேன், உங்க பிள்ளைங்க இந்த தேசத்துல சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் ஆய் மாறுவார்களாக. யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹalleluya. Peter walked on water. Even though he was sinking, when he got afraid, the grace of Jesus was there to sustain. நீங்க அவருக்காக தைரியமா ஸ்ட்ரெச் பண்ணி ஃபெய்த்ல கால் எடுத்து வைக்கும் போது நீங்க மூழ்கினாலும் கர்த்தர் உங்களுடைய இன்சூரன்ஸ் பாலிசியா இருந்து உங்களை கவர் பண்ணி தூக்கி விட்டுருவார். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு மிராக்கிள்ஸ் யாருக்கு வேணும்? ஆண்டவர் wants to heal you. When we stretch, there's a healing that comes in our life. We need to stretch. Matthew chapter 12 verse 9 to 14, Mark chapter 3 verse 1 to 6, Luke chapter 6 verse 6 to 11. இந்த வாஸ்து பார்க்கும்போது there was a man with a shriveled hand. சூம்பின கையுடைய மனுஷன் ஒருவன் இங்கே இருந்தான். அப்போ இயேசு சாமியை குற்றம் பிடிக்கிறதுக்காக எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க, சதுசேயரும் பரிசேயரும். அந்த நேரத்துல இயேசு சாமி அவருடைய இருதயத்தின் கடினத்தை எல்லாம் அறிந்து, that their heart was so contracted, they were not thinking about the healing for a man, they were more about the law. ஆண்டவர் அவருடைய இருதயத்தின் கடினத்தை அறிந்தவராக in verse 13 he says to the man with an angry note, stretch your hand. யாராவது becoming about சொல்லுங்க, stretch your hand. நல்லா கையை ஸ்ட்ரெச் பண்ணுங்க, நல்லா கையை ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அப்பாடா, தூக்கம் எல்லாம் போச்சா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டவர் ஏன்னா இந்த ப்ரோவர்ப்ஸ்ல இந்த சோம்பேறியை பார்த்து இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை பண்ணுவாயோன்னு சொல்றாரோ தெரியல. நான் நம்புறேன், எப்பெல்லாம் நீங்க அல்லேலூயான்னு கையை ஸ்ட்ரெச் பண்ணி சொல்றீங்களோ தூக்கம் வராது. ஆமென். நான் ஒரு தடவை இந்த ட்ரெயின்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வருஷத்துல ட்ரெயின்ல போகும்போது திண்டுக்கல் ஐலியோனி அவர் என் கூட வந்துட்டு இருந்தார். அப்போ நம்மளை டிவியில் பார்த்துருக்காரு போலக்கு, நானும் அவரை பார்த்து பேசினேன். அவர் என் பக்கத்து பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், ஆல்வின் சார், நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உங்கள் முன்னாடி உட்காந்து கேட்குறவங்க பாஸ்டர், ஃபாதருக்கு கேத்தலிக்கில் ஒரு ஃபாதர், நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க ஃபாதர், எப்படி உங்கள் முன்னாடி யார் உங்களை நல்லா கேட்குறாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சேரில் நல்லா உள்ள சாஞ்சு உட்காந்துருக்குறாங்கல்ல, அவங்க உங்களை கேட்கவே இல்லை சார். அவர் தூங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் பாடுறது பேசுறது அவங்களுக்கு தாலாட்டு போல இருக்கும். அவங்கள நம்பி பிரயோஜனமே இல்லை சார். சார் என்ன சார் அப்படி சொல்றீங்க? அப்போ இன்னொருத்தர் பற்றி சொல்றாரு. அவர் சொல்றாரு, காலை ஆட்டிக்கிட்டே சில பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க சார். அவங்க யாருன்னா சார், உங்களை எடை போடுறாங்க. சொல்லு நீ என்ன சொன்னாலும் நான் டிஜிஎஸ் அங்கிள் வந்து பேசியிருக்கிறாங்க, இவங்க வந்திருக்கு, மோகன்சி வந்திருக்கிறாங்க, நீயும் வந்திருக்க, சொல்லிட்டு போ அப்படின்னு கால் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க யாருன்னா அவங்களை எடை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். தப்பா நினச்சிக்காதீங்க, இந்த கையை கட்டியிருக்கிறவங்க தப்பா நினச்சிக்காதீங்க. அவர் சொன்னதை அவர் சொன்னாரு, இந்த கையை அப்படி கட்டியிருக்கிறவங்க நல்லா கீழே வச்சிருக்கிறவங்க இல்லை, இந்த ஹார்ட்டுக்கு மேலே அப்படி கையை அப்படி கட்டிட்டு சில பேர் உட்காந்துருப்பாங்க.
அவங்க யாருன்னா, நீ சொல்றதெல்லாம் சொல்லு, நான் ஏற்றுக்கிறது தான் ஏற்றுக்கிறேன். என் இருதயத்தில் நீ சொல்றது எல்லாம் ஏற்றுக்க முடியாது, நான் ஃபில்டர் பண்ணி தான். அவர் சொன்னார், அவங்களாம் ஃபில்டர் காஃபி சார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் யார் தான் சார் கேட்பா? அவர் சொன்னார், கொஞ்சம் சேர்ல லீன் பண்ணி உட்காந்து நீங்கள் சொல்கிற ஜோக்குக்கெல்லாம் அப்படி சிரிச்சான் பார்த்தீங்களா, அவன் தான் கரெக்டாக கேட்பான் சார். அவனை பார்த்து பிரசங்கம் பண்ணுறது சார் சொல்லி கொடுத்தாரு. அதை நான் இங்கே அப்ளை பண்ணுறது இல்லை. நீங்கள் எல்லாருமே ரொம்ப விழிப்பாக இருக்கு. ஒருத்தராக தூங்குவீங்கன்னு பார்த்தா டேபிளுக்கு கீழே மறைஞ்சு தான் பேர் தூங்குறாங்களே தவிர யாருமே டேபிளுக்கு மேலே தூங்குற மாதிரி எனக்கு தெரியல. சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்களா? So God asked this person to stretch his hand. அவன் கைகளை நீட்டும் போது கம்ப்ளீட்டா ரெஸ்டோரேஷன் ஆச்சு. என்னோட கேள்வி என்னன்னா, சூம்பின கையுடைய மனுஷன் கிட்ட இயேசு சாமி ஸ்ட்ரெச் பண்ண சொல்லி கேட்கறதுக்கு காரணம் என்ன? Why should he ask him to stretch? Doesn't he know? Can't he look? அவருக்கு தெரியாதா அவன் சூம்பின கை, அவன் கை சரியா வராது? ஆண்டவர் எப்போதுமே கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குன்னு சொல்றவர் நம்முடைய மைண்ட்ல அவர் சில வார்த்தைகளை சொல்லி இப்படி செய்யன்னு சொன்னா அந்த ஒரு அற்புதம் இருக்கிறது. அற்புதத்துக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எது குறுகி போயிருக்கிறதோ அதை ஆண்டவர் ஸ்ட்ரைட்டன் பண்ண போகிறார். ஏசாயா 45 அதிகாரத்தில் அவர் சொல்ற, நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை he will make straight, he will stretch it out. எது குறுகலா இருக்கு? நம்ம ஏன் ட்ரெஸ் அயர்ன் பண்ணி போட்டு வரோம்? ஏன் குறுகலா இருக்க கூடாது? Why do we stretch it when we iron? Because only when we stretch it is beautiful. சொல்லுங்க ஆமென். Only when we stretch it is presentable. நம்ம லைஃப்ல ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னன்னு சொன்னா, he wants us to stretch. ஒரு கூடா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கூடாரத்துல நடுவுல there will be a big pole. சர்க்கஸ்லாம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்கல்ல, அந்த போலுக்கு பக்கத்துல அது போலுடைய உச்சியில இருந்து வர்ற அந்த கூடாரத்தினுடைய அந்த திரை இருக்கும், the curtain. அந்த கர்ட்டனை நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்றீங்களோ அவ்வளவு அக்கமடேட் பண்ணலாம். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? அந்த போல் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். He is the center. அவர் மேல் சார்ந்து கொண்டு நம்ம ஃபெய்த்தை எவ்வளவு ஸ்ட்ரெச் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் உங்களை நிரப்புறதுக்கு நிறைய இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்றீங்களா? I believe there is a healing that is going. 4 people were carrying a man, and the 4 people did not find place to reach Jesus. What did they do? They stretched their imagination. They got up on the house, and the house உடைய கூரையை பிக்கிறாங்க. இயேசுசாமி இருக்கிற அந்த இடத்துக்கு நேரா அந்த கூரையை பிச்சிட்டு இந்த திமிர்வாதக்காரனை அது வழியை இறக்குறாங்க. ஆண்டவர் இந்த திமிர்வாதக்காரனை பார்த்து அவனை சுகமாக்கவில்லை, மேலே இருந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்தார், who were willing to stretch their faith. நான் கேட்கிறேன், இந்த சபைக்கு ஒரு 4 பேர் ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தா அற்புதங்கள் நடக்குமே. Come on somebody. நான் எங்க சர்ச்ல இப்படி எங்க மக்களுக்கு சொல்லியிருக்கேன், கர்த்தர் உங்களுக்கு கார் கொடுத்ததே not just for your family, it is for God's family. When you come, why don't you fill an empty seat with another person and bring them to church? Why don't you stretch your car to accommodate another person to God's kingdom? செஞ்சு பார்த்தீங்கன்னா இயேசுசாமி உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து நீங்க கொண்டு வந்த அந்த நபருக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். It was not the faith of the man, the paralyzed man. It was the faith of the 4 people that stretched him for a miracle. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போற உங்க வேலையில there's going to be a stretching. யாராவது ஆமென் சொல்றீங்களா? Hallelujah. 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 Somebody said hallelujah. நான் இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் தருவதற்கு அவர் உங்க கையில உங்களை ஸ்ட்ரெச் பண்ண சொல்றார். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? Do you know how God rescued the people of Israel from Egypt? With an outstretched arm. Deuteronomy chapter 26 and verse 8 and the Lord brought us out from Egypt with a mighty hand and outstretched arm. அவருடைய நீட்டப்பட்ட கரத்தில் அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்தாராம். The hand of salvation is never short. கர்த்தரின் கை குறுகி போகவில்லை.
ரட்சிக்க கூடாதவருடைய கரம் குறுகி போகுதுன்னு ஐசாயா 59 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். That means for salvation to come, for the church to see thousands of people come to this church, we need to pray over New York. Lord, stretch your hand over New York. Somebody said amen. எத்தனை பேர் நம்புறீங்க? When God stretches his hand, there will be a great big harvest. அது மட்டும் இல்ல, அவர் ஸ்ட்ரெச் பண்றது மட்டும் இல்ல, நம்மளே இன்னைக்கு ஸ்ட்ரெச் பண்ண சொல்றார். As leaders of the community, God is empowering you and me as Moses to stretch our hands. ஆண்டவரே பின்னாடி பார்வோன் துரத்துறான். So many sins are in this city. ஆனா God is raising a remnant consistently. ஆண்டவர் இந்த இடத்துல சபைகளை உருவாக்கி தரிசனங்களை தந்து. Why is God asking you to start the church? Because he wants you to stretch. He wants you to stretch the word of God to the nook and corner of the city. நான் இருக்கிறேன், எங்க சர்ச்ல இருந்து காலையில சர்வீஸ் 3 சர்வீஸ் நடந்துச்சு. வடபள்ளியில 2 சர்வீஸ், சென்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு சாயந்தரம். அது தவிர எங்களுக்கு 5 பிரான்ச்சஸ் ஆர் ஹேப்பனிங் டிஃபரெண்ட் பிளேசஸ். ஊட்டியில, செங்கல்பட்டுல பல இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவுட்ரீச்சா என்னுடைய பாஸ்டர்ஸ், என்னுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் டீம் ஒரு 8 people இருக்கிறாங்க. அந்த 8 peopleம் they have been assigned different zones where they go and do outreach churches. புது இடங்கள்ல குறுக்குப்பேட்டை நார்த் சென்னையில போயிருக்கிறாங்க. இன்னொரு டீம் இன்னொரு மெயின் கேட்வே ஆந்திரா போற ரூட்ல அவங்க ரெட் ஹில்ஸ், அம்பத்தூர் அந்த ஏரியாவில் போய் they are doing an outreach in the evening. They going through the streets of the city, outer cityல இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல போய் காஸ்பல் சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு இடத்துல வச்சு அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. தாம்பரத்துல ஒரு டீம், ஈசிஆர்ல ஒரு டீம். Why I'm saying is we are consistently looking to stretch. ஒரு பக்கம் 24 hours டிவி சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் 24 hours prayer time. God told me in the nation of India ஒரு revival வரணும்னா you have to stretch your imagination. நான் என்ன ஸ்ட்ரெச் பண்றது, நான் தான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு மேல வர சொன்னார். சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு மேல போய் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் தாமஸ் லார்ட் ஆல்வின் தாமஸ். எங்க இருக்கிற? சென்ட் தாமஸ் மவுண்ட். அவ்வளவு நாள் நான் போர்டை பார்க்கல. போர்டை பாருன்றார். போர்டை பார்த்தா ஒரு ஆச்சரியமான காரியம். December 21st AD 72 Thomas the Apostle was martyred on this mountain அப்படின்னு போட்டிருக்கு. என்னுடைய birth incidentally birthday is 21st December 1972. Now what is the relation? ஆண்டவர் என்கிட்ட கேட்கிறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? Don't you understand? நான் இங்கே ஒரு கான்ஃபரன்ஸ்ல இருக்கிறேன். அந்த கான்ஃபரன்ஸ்ல ஒரு ப்ராஃபட்டஸ், நான் ஓரமா உட்கார்ந்திருக்கிறேன். I was not even in her view. There is a person from India who has come here. கூப்பிடுறாங்க. I came and she says there is a connection between you and Thomas the Apostle in the nation of India. God wants you to take that mandate and do. ஆண்டவரே, நான் ஒரு பெரிய ஸ்தாபனம் இல்லப்பா. I'm a one man army. I'm trying to plant churches. வட இந்தியாவில் இருக்கிற சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், பஞ்சாப், இந்த 6 இடங்கள்லையும் by the grace of God we are running missions. Missionaries are working there. Orissa included. 7 states we are working. We have planted missionaries. Nepal Bible college ஆரம்பிச்சு அங்க missions not in Kathmandu. காத்மாண்டுவை தாண்டி உள்ள சுக்ரா அப்படின்ற அந்த இன்டீரியர்ல பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சு 25 people are learning the Bible so that they can be planted into places where there are no churches. இவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறாண்டவரே, நீங்க என்ன பார்த்து இப்படி சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்றார், for the nation of India I want you to unite the body of Christ and build the kingdom of God. What do you want me to do? ஆண்டவரே, நானே சர்ச்சுக்கு இடம் இல்லைன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், I am going to give you a place on St. Thomas Mount and you need to create an open portal of worship and intercession. என்ன சொல்றீங்க ஆண்டவரே? ஆமாப்பா, இந்த தேசத்துல நிறைய எகிப்தினுடைய மந்திரவாதிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஓப்பன் போர்ட்டல் ஆஃப் வர்ஷிப் ரெடி பண்ணு. 4 years ago God gave me the mandate. ஒரு இடத்தை பார்த்தோம், பேசணும், நாங்க காசு கம்மியா கொடுக்கணும்னு இன்னொருத்தவங்க வித்துட்டாங்க. அந்த இடத்துல விக்கிரகத்தை கொண்டு வந்து புனித தோமையார் மலையில there is a thing there that is happening and people are worshipping that foreign deity. And ஆண்டவர் எனக்கு சொல்றார், no, I have given you the place. ஆச்சரியமா அந்த பக்கத்திலேயே ஒரு நல்ல பிளேஸ், ஒரு 6,000 square feet
ஓனர் எங்கன்னு பார்த்தா நாங்க ரெண்டுக்கு இருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஓனர் இருக்கிறார். அந்த ஓனர்கிட்ட போய் பேசும்போது அவர் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கிறேன் அப்படின்னாரு. பாலன் என்னுடைய 60th பர்த்டேக்கு வந்திருந்தீங்களா, நீங்க மேல பாடினீங்கல்ல, ஐ சீன் யூ, ஐ லைக் யுவர் சிங்கிங், உங்களுக்கு தான் தருவேன்ட்டாரு. கையில காசு இல்லை. ஆனா ஓனர் சொல்றாரு, யூ வில் பை த ப்ராப்பர்ட்டி. விசுவாசித்தேன், எக்ஸ்பேண்ட் பண்ணி விசுவாசித்தேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கடந்த வருஷம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி அதை வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த வருஷம் ஆர்கிடெக்சர் வேலைகள் எல்லாம் டாக்ஸஸ் அண்ட் அப்ரூவல்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வெரி சூன் 29 ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க எல்லாரும் வந்து ஒவ்வொரு நாள் வந்து worship எடுக்க போறாங்க in their own language. They're going to come and worship and intercede for the revival of the nation of India, and God will touch our nation. எத்தனை பேர் இன்னைக்கு ரெடியா இருக்கிறீங்க? Are you ready to expand? The leaders of this church, I'm asking you, are you ready to expand? Are you ready to stretch? I want to speak to everybody who is here. This is a community, a church that is called by God, united by the blood of Jesus, called to expand. People will come, people will go, but God wants some people who will be pillars. Now a pastor, I don't believe in titles, but I did study and earn those degrees. ரெண்டு டாக்டரேட் இருக்குது. I don't consider them very, நான் எங்க போனாலும் என் பேரை வந்து வெறும் பாஸ்டர் தான் போட சொல்றேன், பிரதர்னு போட சொல்றேன். Because for me, souls are more important. I want to consistently keep expanding. இங்க எதுக்கு வந்துக்கிறேன்னா, to build your church, to build the kingdom of God. Consistently looking at places where the God's kingdom can be expanded. உங்க பிள்ளைங்க மியூசிக் வாசிக்கணும். I want some children to play the piano, to play the drums, full-fledged ஒரு worship team in the churchக்கு எழும்பணும். அதுக்கு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும். உங்க விஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். உங்களுடைய தரிசனங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் நிறைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரெச்சிங்குள்ள விரும்புறீங்க? Can we all stand up to our feet? Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Jesus. Hallelujah. Thank you. I'm going to challenge you this evening. Moses stretched his hands and the Red Sea was parted. People walked on dry land. ஆண்டவர் மோசே கிட்ட கேட்டார், உன் கையில் இருக்கிறது என்ன? Stretch your hand. Exodus 14:21-22 Then Moses stretched out his hand over the sea. And all night the Lord drove the sea back with a strong east wind and turned it into dry land. God could do it on his own, but why did God ask Moses to stretch his hand? ஆண்டவர் எதுக்காக மோசே உன் கையை நீட்டுன்னு சொல்லணும்? Because stretching is trusting God. Can you stretch your hands this evening? உன் கைகளை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமா? Can you extend your hands and pray? மோசேயுடைய கைகள் சோர்ந்து போனபோது God asked Aaron and Hur to go support that hand. I am asking you, in the church உன்னுடைய hands support பண்ண, would you be that Aaron and Hur who will stretch your hands and support? நான் long story short, நான் நிறைய பிரசங்கம் பண்ண வச்சிருந்தாலும் I just want to give this to you. Stretch your hands and support. There were people who supported the ministry of Jesus Christ, and that's why the ministry expanded from Judea to Samaria and today to the ends of the world. The church needs your hands to be stretched. நான் ஒவ்வொரு முறை இந்த அமெரிக்க தேசத்துக்கு வரும்போதும் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே ஒரு மைக், ஒரு கேமரா, ஒரு வீடியோ கேமரா, அந்த மாதிரி தான் நான் மினிஸ்ட்ரியை கட்டி எழுப்ப கர்த்தர் ஸ்ட்ரெச் மீ. எனக்கும் வாங்கிட்டு போக மாட்டேன். எவ்ரி டைம் ஐ kept expanding. கோவிட்ல everybody's churches were closed, but our church was open because we had the media in place. 62 days
consistent of we did everyday program. So many people out of ICU walked out. They were healed because we were willing to stretch. 16 boys stayed inside the church during COVID. We provided them food. We gave oxygen concentrator to so many government hospitals. We were willing to stretch. I'm not trying to compare or make you feel intimidated, but I want to let you know, in a church there are 3 levels of worship team இருக்கிறாங்க. 3 leaders பிரிச்சிருக்கிறோம். elders, deacons, next gen leaders பிரிச்சிருக்கிறோம். It all did not happen in one day. It took years. But consistently we were expanding every year. 150 leaders are there. அவங்களெல்லாம் நாங்கள் மூணார் கூட்டு போய் we empowered them and brought them back. Today I am not here. I am not there, but my church is functioning because I have empowered the church. It doesn't run on me. It's not running on my face value. I have empowered my church. They are running the church. My leaders are doing it. Because I had a vision to stretch. How much are you willing to stretch? இந்த ரப்பர் பேண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரப்பர் பேண்டுக்கு ஒரு குணாதிசயம் இருக்குது. If you stretch, it will expand. If you leave it, it will contract. அதே மாதிரி தான் நம்ம ஃபெய்த்தும். If you stretch, God will meet you at the point of need. God said, I want you to climb up the mountain of Moriah and I want to give your son as a sacrifice. He climbed. He was tested by God. When he lifted up the dragon, God said, drop it. Now I know you trust me. I know that you stretched your faith. 3 days he kept walking. நான் அந்த first day night 3 பேரும் சொல்லிருப்பேன். I made a mistake in following God. 3 days he walked. He was willing to stretch his faith until God gave him the certificate and said, now I will multiply you into nations. Some of you have contracted so that you might expand. ஒரு அம்பை லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அம்பை பின்னாடி எடுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? ரொம்ப தூரமா போறதுக்கு. உங்க லாஸ்ட் 6 monthsல கர்த்தர் உங்களை பின்னாடி எடுத்திருந்தாருன்னா, it is because God wants you to go further. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, you are not going back. You are going to go forward and beyond. கைகளை உயர்த்தி, shall we all lift our hands as a token of our acknowledgement and saying, Lord, stretch my faith, Lord. Stretch me, Lord. Stretch me, Lord. Stretch me, Lord. கூட்டத்தில் ரட்சிக்கப்படுறவங்ககிட்ட நம்ம சொல்றதே உங்க கையை உயர்த்துங்கன்னு. So many people are stretching their hands in India. So many people are stretching their hands in the nations. Hallelujah, hallelujah. நான் எங்களுடைய விசுவாசத்தில் August 15, 16 ஒரு youth conference. செப்டம்பரில் we are trying to do a Joshua's Army training camp in North India. Jharkhand missionary ஸ்தலத்தில் around 150 missionaries are கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு special empowerment. How to chase demons, how to heal the sick, how to preach the word of God. Deeply training நடத்துற போறோம். January we have a very big crusade. Freedom, again we are going to do so many plans. Consistently stretching. What have you stretched? ஆண்டவரே கேட்குறீங்களா? Lord, as I expect growth in my personal life, in my professional life, my financial life, give me a stretching, Lord. Give me a stretching to accommodate more souls in the kingdom of God. If you have prayed a prayer, the Lord is by your side and He wants to bless you. Hagar, why are you crying? I have already created the brook. The spring of water is near you. Lahai-Roi is near you. You just have to open your eyes, stretch your faith. You will see the water body. Your miracle is near you. Your miracle is near you. To a young daughter, the Lord is saying, whatever you have desired, I have the power to give it to you. Stretch your faith. Trust in me. Not with your understanding, but lean on me and trust in me and my name. I will make you a mighty nation. Father,
I bless this wonderful church for every person who has come here. It's a season of trusting and stretching. ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்க, உன் திரைகள் விரிவாகட்டும், அடக்கிக் கொள்ளாதே, உன் முலைகளை உறுதிப்படுத்து. Stretch your curtains because I'm going to bring a lot of people inside. அநேகம் பேரை நான் அழைத்துக் கொண்டு வருவேன் என்று சொன்னீங்க. I believe miracles are coming. Financial breakthroughs are coming. New souls are coming. I pray and bless this wonderful church. Thank you, Father, for this wonderful evening, for the opportunity to come and inspire your children with the word of God. I pray that you will continue to bless them. I pray for all the people who are standing and ministering the word of God in this church. I pray the dear reverends, I bless them wholeheartedly. Give them a long life, Lord, and bless them. Bless them abundantly. Thank you for Dr. Cynthia for giving her the vision to pioneer, to plow in this land, to believe in a harvest. Faith is like a small mustard seed, but when it grows, it becomes a big tree. So shall it be with this church, Lord. It is going to bear fruit. It is going to become a great tree under which many birds will come and will sit in the shade. I bless your children. I bless the family. I thank you for all that you're going to do. Stretch us, Lord, for your glory. In Jesus' mighty name we pray, oh Father. God's people say, Amen. 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 God bless you. Please be seated.